السلام عليكم ورحمة الله وبركاته. يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عند حلول الحادث العمم فإن من جودك دنيا لم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وسندنا وشفينا وحبيبنا ومولانا وملجانا ومقصدنا وقائدنا وقرة أعيننا ووسيلتنا سيدنا محمد رسول الله صلى الله عليه وآله وأصحابه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما وبالغوث الأعظم محي الدين شيخ عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين لا وسيلة إلا أنت يا سيدي يا رحمة للعالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் அகில தூதர் அருமைநாதர் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் மாநபியின் பரிசுத்தமான மனைவிமார்கள் பரிசுத்தமான அஹ்லு பைத்துகள் சஹாபா பெருமக்கள் கர்பலா ஷுஹதாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் இமாம்கள் ஐம்மாக்கள் அக்தாபுகள் அகியாஸ்கள் நுஜபாக்கள் நுகபாக்கள் வலிமார்கள் முஸ்லிம்கள் முக்மீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் நின்று நிலவச் செய்வானாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அகீதா என்ற தலைப்பில் பேசுவது என்பது காலேஜில் ஃபிசிக்ஸ் கிளாஸை நடத்துகிற மாதிரி. ஏதோ ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தார், என்ன எடுத்தாருங்கிறது தெரியாது. ஒரு 2-3 தடவை அந்த தியரியை திருப்பி திருப்பி போட்டு பார்த்தா தான் புரியும். அதில் நம்முடைய நண்பர் வேறு கெமிஸ்ட்ரி ஆசிரியராக இருக்காங்க.
நிறைய ஃபார்முலாஸை மனப்பாடம் செஞ்சு டியூஷன்லையும் ஸ்கூல்லையும் சொல்லணும். ஏன்னா அகீதா என்பது என்னன்னா, லைட்டாக கொஞ்சோண்டு எங்கேயாவது பிசுறு தட்டுச்சுன்னா ஈமான் போயிடும். ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். சும்மா மேம்போப்பாக அப்படி தட்டிட்டு போக வேண்டிய விஷயத்துக்கு பேர் அகீதா இல்லை. அகீதா என்பது மிக ஆபத்தான ஒன்று, அதே சமயம் அவசியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டுமே இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கான அச்சாரம். ஒரு ஆள் வராரு, நான் இரவெல்லாம் வணங்குறேன், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ் ஒருவன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் ரசூலுல்லாவை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் அவன் பேர் முஸ்லீம் இல்லை. அப்போ கலிமாவுடைய தத்துவத்திலேயே சரி பாதியினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கும் சரி பாதியை தன் ரசூலுக்கும் அமைத்திருக்கிறார். முக்கியமான விஷயம். ரெண்டு வரிகள். ஒரு வரி அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை பற்றி பேசுகிறது. அல்லாஹ் யாரு, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயும் பேரிறைவன் யாரு, இந்த படைப்பினங்கள் அல்லாஹ்வுக்கு என்ன வேணும். லா இலாஹா இல்லல்லாஹ், இறைவனை தவிர, அல்லாஹ் என்ற இறைவனை தவிர, வணங்கப்படுவதற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவர் இல்லை, யாருக்குமே தகுதி இல்லை. இந்த லா இலாஹா இல்லல்லாங்கிற வார்த்தை அகீதாவுக்குள்ள போகும்போது ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஏன்னா பொதுமக்களிடம் பேசக்கூடிய பேச்சு என்பது வேற. இதே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதற்கு இமாம்கள் தரக்கூடிய விளக்கம் வேற. இதே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதற்கு முஃபஸ்ஸிர்களான குர்ஆன் தஃசீர் எழுதக்கூடிய நபர்கள் தருகின்ற விளக்கம் வேற. இதே கலிமாவிற்கு இமாம்களை மிஞ்சிய ஷேகுமார்களும் சூஃபியாக்களும் இவர்கள் தரக்கூடிய விளக்கம் வேற. ஆனால் கிட்டத்தட்ட 3 விளக்கமும் ஒரே வட்டத்தில் தான் வந்து நிற்கும். அதை விளங்காமல் சண்டை போட்டுக்கிறாங்க. அது ஷிர்க்கு, இது ஷிர்க்கு, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நபரை பற்றியான ஒரு விஷயம் தொடர்பான ஒரு செய்தி தொடர்பான அறிவு நமக்கு இல்லைன்னா அது எனக்கு தெரியலைன்னு ஒதுங்கிக்கிறது வேற. ஆனால் அது விமர்சிக்கப்பட்டு வேறு மாதிரியான வடிவங்கள் கொடுக்கப்பட்டு இன்று ஆபத்தான அகீதாக்கள் எல்லாம் முகநூலில் பரவலாக பேசப்படுது. சர்வசாதாரணம். நிறைய அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இறைவனுடைய உள்ளமையை, இறைவனுடைய உருவத்தை, இறைவனுடைய அந்த இருப்பை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் பெரும் ஷேகுமார்களை பார்த்து பேசிய பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இன்று கத்திரிக்காய் வியாபாரத்தை போன்ற முகநூலிலே சர்வசாதாரணமாக பேசப்படுகிறது. இதன் காரணமாக அகீதாவை பேசுவதற்கு எனக்கே அச்சமாக இருக்கு. ஏன்னா எனக்கு நம்முடைய அறிவு என்பது சிற்றறிவு. ஷேகுமார்களும் மிக பெரும் ஆன்மீகவாதிகளும் பேசுகின்ற ஒரு தலைப்பை அடியேனுக்கு, ஆக சிறிய ஒரு அடியேனுக்கு இந்த பள்ளிவாசல் கொடுத்திருப்பது என்பது எனக்கு வியப்பாக இருக்கு. ஏதோ எனது சிறிய அறிவிலே என்னால் முடிந்தவரை உங்களுக்கு அதற்கான விஷயத்தை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்லுவேன் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு அகீதா இருக்கு, அல்லாஹ்வுடைய விடயத்தில் ஈமான் கொள்றது. நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இறைவனுக்கு இணை இல்லை. ஒவ்வொரு தலைப்பும் ரொம்ப நீண்ட நெடிய விளக்கத்தையுரியது. சாதாரணமாக அல்லாஹ்வுக்கு இணை இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது. இந்த எதுக்கு எடுத்தாலும் ஷிர்க்குன்னு சொல்கிறாங்கல்ல. வலிமார்களிடத்தில் வசீலா தேடுவது, வலிமார்களிடம் ஜியாரத்து செய்வதை கூட ஷிர்க் என்ற கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்க. என்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார். இறைவனுக்கு இணை என்ற அந்த ஷிர்க் என்ற வார்த்தைக்கு மணிக்கணக்கில் விளக்கம் சொல்லலாம். ஷிர்க் என்ற கண்ணோட்டத்தில் எல்லாமே ஷிர்க்கு. ஒரு ஆள் போகிறாரு, நடந்து போயிட்டுருக்காரு. திடீர்னு என்ன செய்கிறாரு, கோழிக்கறி கடையில் நின்றுக்கிட்டு கோழியை அறுக்கிறாரு. ஏன் கோழி எதுக்கு அறுக்கிறீங்க? இல்லை, என் மருமகன் வீட்டுக்கு வந்திருக்காரு,
அவருக்காக வேண்டி நான் அறுக்கிறேன். இப்போ பக்கத்தில் இருந்துட்டு மருமகனுக்காக தான் அறுக்கிறீங்க, அல்லாவுக்காக அறுக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்டால் விவகாரமாயிரும். புரியுதா? இங்கே என்ன, இறைவனுடைய பெயர் கூறிதான் அறுக்கப்படுகிறது. ஆனால் அதற்கான மாமிசம் என்பது தன் மருமகனுக்கு என்ற அந்த நீயத்து இதற்குள் ஒளிந்திருக்கு. நான் ஏன் கூறுகிறேன் என்றால், ஷிர்க் என்ற அகீதாக்களை தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய இந்த சமுதாயம் எல்லாவற்றையும் ஷிர்க் என்ற கான்செப்டை கொண்டு வராங்கல்ல, அதற்கான விளக்கத்தை சொல்கிறேன். இதுனா கௌசுல்லானதம் கத்தசல்லாம் சிரவுல் அஜீஸ் வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய கௌசுல்லானதம் முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி சொன்னாங்க, சரியான தௌஹீது என்பது 1000 வருடங்கள் திஜ்லா நதியின் கரையில் இருந்து அல்லாஹ் உதவி செய்வான் என்று காத்திருந்து நீ பசியோடு இருக்கின்ற போது புசிப்பதற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் 1001வது வருடம் நீ காத்திருப்பதற்கு பெயர் தௌஹீது அகீதான்னு சொன்னாங்க. முடியுமா? கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா மனைவிக்கு இங்கேருந்து சவுண்டு பறக்குது. எங்கே கேட்டேன்ல, ஆஃபீஸ் எல்லாம் போகணும், அதுக்குள்ளே இவ்வளோ லேட் ஆக்குற, பசிக்குது என்று கூறுகின்ற போது மனைவிடத்தில் கேட்குறான். கீழே விழுந்தா யாராவது காப்பாத்துங்கன்னு கத்துறான். நீச்சல் தெரியாமல் பாதுகாப்பை தேடி யாராவது என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றான். அப்ப நீச்சல் தெரியாமல் யாராவது என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிற நபருக்கு பக்கத்துல போய் மைக்க கொடுத்து நீங்க முஷ்ரிக் ஆயிட்டீங்கன்னு சொல்லி பாருங்க. அல்லாஹ்விடத்துல தான் நீங்க உதவி தேடணும், அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும். நான் ஏன் கூறுகிறேன் என்றால், லைட்டா மெதுவாக தொட்டு விட்டு நான் சென்று விடுகிறேன். ஷிர்க் என்ற வார்த்தைக்குள் எல்லா விளக்கமும் வரும். சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியாது. என்னப்பா தலைவலின்னு சொன்னேன், தலைவலியாக இருந்துச்சு, இந்த ஒரு மாத்திரை போட்டேன், தலைவலி போயிடுச்சு. தலைவலியை நீக்கியது மாத்திரையா அல்லாவா? கேள்வி வருகிறது அல்லவா? என்னப்பா காய்ச்சல், மழையில் நனைந்தேன் அதனால காய்ச்சல் வந்துச்சு. உனக்கு மழை காய்ச்சலை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆனில் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக சொல்லுகிறார்கள், எனக்கு நோய் கொடுப்பவனும் எனக்கு ஷிஃபா கொடுப்பவனும் அவன்தான். எனக்கு நோய் கொடுக்கணும் அவன் தான் கொடுப்பான், ஷிஃபா கொடுக்கறது அவன் தான். இப்போ நோய் வருகின்ற போது ஏன் டாக்டரை தேடி போகிறோம்? நோய் வந்தால் இந்த மருந்தை போட்டால் எனக்கு நோய் சரியாகிரும் ஏன் நினைக்கிறோம்? ஆழமான சாப்டர். வீடை பாதுகாக்கிறவன் அல்லாஹ், ஆனால் பூட்டை 3 தடவை பிடிச்சு பார்க்குறான். ஏன் பார்க்குற? பூட்டின் மீது எப்படி உனக்கு ஈமான் போச்சு? பூட்டின் மீது எப்படி உனக்கு இந்த நம்பிக்கை போகிறது? அல்லாஹ்வின் மீது மட்டும்தான நம்பிக்கை இருக்கும். ஏன் நான் கூறுகிறேன் என்றால், அத்துனியா பில் வசீலா, உலகம் என்பது காரண காரியத்திற்கு இயங்குவது. எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் செய்கிறான். அல்லாஹ்வை தவிர வேற எந்த அணுவும் வேற எந்த சக்தியாலும் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்க முடியாது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இறைவன் தனது ஒற்றை பார்வையால் இயக்கி கொண்டிருக்கிறான் என்பது அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் நபர்களுடைய ஆணித்தரமான அகீதா. இங்கே எங்க ஷிர்க் வந்துச்சு? வலிமார்களிடத்தில் போய் எங்களுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம் அல்லது கேட்கிறோம். அல்லாஹ் நாடுனா தான் கொடுப்பான் என்ற அர்த்தம் என்பது தெளிவாக இருக்கிற போது இங்கே என்ன ஷிர்க்? கை உடைந்து விட்டது, நாயகமே எனக்கு கை உடைந்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க. ஷிர்க் ஆயிட்டாங்களா? பசியோடு இருக்கிற நாயகமே உதவி செய்யுங்கள் என்று வந்து கேட்டார்கள், முஷ்ரிக் ஆயிட்டாங்களா? நாயகமே நம்ம இடத்துல எதுவுமே இல்லை நாயகமே, தண்ணீர் இல்லை நாயகமே என்று சஹாபிகள் பெருமானாரிடத்தில் வந்து நிற்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஈமானை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் மட்டும் தான் கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன். 2 ரக்காத் தொழுங்க, அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க, அல்லாஹ் உங்களுக்கு தண்ணீர் தரணும், அப்படிதானே சொல்லி இருக்கணும். ஆனால் விரலை நீட்டி அதிலிருந்த தண்ணீரை வெளியாக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த உலகத்திற்கு 2 விதமான காரியத்தையும் பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்கள். சில நேரம் நீ தொழுது அல்லாஹ்விடத்தில் கேளுன்னு சொல்றாங்க, சில நேரம் நீ திக்ர் செய்து கேளுன்னு சொல்றாங்க, சில நேரம் என்னை தேடி வான்னு சொல்றாங்க. எனவே இங்க ஈமானுக்கு மத்தியில அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அகீதா என்பதுல எந்த கலப்படமும் இல்லை என்பது தெளிவா தெரியுது. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்தினர்கள் யாருமே இறைவனுக்கு ஷிர்க் வைப்பதோ மிஸ்லு வைப்பதோ இறைவனுக்கு உவமை கொடுப்பதோ கூடாது. நம்மால் சொன்னார், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு,
நான் அதை 6 மாதத்துக்கு மத்தியில் அந்த உருவத்தை நான் வரைஞ்சே காட்டுவேன், நான் கொஞ்சம் தனிமையில் இருக்கணும்னு போய் ஓய்வெடுத்தார். 6 மாதம் 6 வருஷம் ஆகும்போது இன்னும் இறைவனுடைய உருவம் என்னன்னு தேடிட்டு இருக்காரு. புரியுதா? ஆனால் தெளிவாக நமது கிதாபில் இருக்கு, இறைவனுடைய உருவத்தை பற்றி ஆய்வு செய்தாதீர்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா? உருவம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கற்பனையில் எதிர்பார்க்க முடியாத, மனிதனின் எந்த சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு உருவம். அந்த உருவத்தை தான் நம்ம மறுமையில் பார்ப்போம். தெளிவாக பல்வேறு அகீதா கிதாபுகளில் பதிவாக்குகிறார்கள், அல்லாவை அடியார்கள் மறுமையில் பார்ப்பார்கள் என்றால் ஏதோ ஒரு காட்சியில் தானே பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க முடியாதல்லவா? தெளிவாக இருக்கிறது. சூரியனை பார்ப்பதை போன்று இறைவனை பார்ப்போம் என்றால் ஏதோ ஒரு தஜல்லியாத்தில் அல்லாஹ் காட்சி காட்டுவான். அப்படிதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜில் அல்லாஹ்வை பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தனது நூறானியத்திலிருந்து ஒன்றை தூக்கி போட்டார். அப்ப இறைவனுடைய உருவம் என்பது ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆனால் எல்லா இமாம்களும் சொல்லுவது லா மிஸ்ல வலா ஷபீஹ, அல்லாஹ்வுடைய உருவத்தில் நீங்களாக ஒரு கற்பனையினை கொடுத்து அல்லாஹ்வுக்கு இந்த உருவம்தான், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்லாதீங்க. அல்லாஹ்வுடைய உருவத்தின் சம்பந்தமாக உள்ளக்க நுழைஞ்சு ஆராய்ச்சி செய்யாத. தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்புடைய விஷயத்தில் சிந்தியுங்கள். வலா தஃபக்கரு அனில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சிந்திக்காதீங்க, ஆபத்தா போயிடும். இது ஏன் கூறுகிறேன் என்றால், இஸ்லாத்தை தெளிவாக புரிய வைத்த ஷேகுமார்களும் தெளிவாக புரிய வைத்த வழிமார்களும் இவ்வளவுதான் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே உங்களுடைய சிற்றறிவுக்கு அது போகாது, எட்டாதுன்னு இருந்துச்சுன்னா ஆழமாக இறக்கி அதில் ஆய்வு செய்ய வேண்டிய வேலைகளை ஆன்மீகவாதிகள் ஒரு காலமும் செய்ய மாட்டாங்க. இதுதான் தெளிவான ஒரு ஆன்மீகமும் சரி, தெளிவான அக்கீதா பாடம். ரொம்ப நுழைஞ்சு முர்த்தத்தா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனவே அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, அல்லாஹ்வுக்கு தெளிவான மிசில் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த உருவகமும் இல்லை, இறைவனுக்கு எந்த மிசால் என்று சொல்லக்கூடிய உவமை இல்லை. அல்லாஹ் இந்த மாதிரி கையசச்சா, அல்லாஹ் அந்த மாதிரி கையசச்சா, அல்லாஹ் அப்படி போனா இப்படி போனா, அல்லாஹ் நடந்து போனா. ஒரு நபர் இருந்தாங்க, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்து நபர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை செய்த ஒரு சில இமாம்கள் இருக்காங்க. அதில் ஒரு இமாம் இப்னு தைமியா, நல்ல பேணுதலான மனுஷன், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. உலக பற்றில்லாத ஒரு மாபெரும் மனிதர். இன்னும் சொல்லப்போனால் சில சூஃபித்துவத்துடைய அந்த கொள்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர். ஆனால் அறிவு அதிகமாகும் போது பேதளிச்சுட்டு போய் இந்த உம்மத்தில் செய்யக்கூடாத பல்வேறு அகீதா குழப்பங்களை முதலில் உலகத்தில் செய்த ஒரு நபருக்கு பேர் இமாம் இப்னு தைமியா. குத்துபா செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தெமிஷ்குடைய பள்ளிவாசல்ல இறங்கி ஏறி காட்டினார். இப்படி தான் அல்லாஹ் இறங்குகிறான், ஏறான். அல்லாஹ்வை ஒரு உருவகத்தோடையோ ஒரு செயல்பாட்டோடையோ இப்படித்தான் அப்படித்தான் என்று ஒப்புமை செய்யக்கூடாது, செய்து காட்டினார். அவர்களுடைய வாரிசுகள் தான் இன்று இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று கொடி பிடிக்கிறாங்க. புரியுதா? அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒரு அளவுக்கு தான் அகீதாவை நாம் கொள்ள முடியும். அதற்கு அடுத்தவாறு நாம் எல்லா பேரும் கேள்விப்பட்டிருப்போம், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். எவ்வளோ விஷயம்! ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும். எப்படி கொள்ள வேண்டுமோ அப்படி கொள்ளணும். அந்த ஒரு சாப்டருக்குள்ளேயே 100 நாட்கள் பேச வேண்டிய தலைப்பு இருக்கு. எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணுமோ அந்த மாதிரி நம்ம ஈமான் கொள்ளல. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும். ஒரு ருசுலிஹி, அவனுடைய அத்தனை தூதர்களை கொண்டு ஈமான் கொள்ளணும். ஒரு ருசுலிஹி, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ குதுபிஹி
அல்லாஹ் இறக்கிய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும். வல் யௌமில் ஆஹிரி மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளணும். வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா இருப்பது அனைத்தும் நடப்பது அனைத்தும் நன்மையோ தீமையோ அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது என்று ஈமான் கொள்ளணும். இறுதியாக மறுமை நாள் இருக்கிறது என்று ஈமான் கொள்ளணும். இந்த ஈமான்கிறதுக்குள்ளேயே சாப்டராக பிரித்து பிரித்து ஈமான் என்பது பிரிஞ்சுட்டே இருக்கு. அகீதா என்பது ஒவ்வொரு காலத்திலையும் மாறி மாறி வந்துச்சு. சில விஷயங்கள் பேசவே முடியாது, அந்த அளவுக்கு அகீதாக்களுடைய கலப்படங்கள் எல்லாம் நிறைய வந்துருக்கு. இன்னும் ஒரு விஷயத்தை நாம் நினைவிக்கொள்ளணும். ரசூலுல்லாவுடைய காலத்தில் மனிதர்கள் நான்காக பிரிந்தது என்பது அகீதாவை மையப்படுத்தி தான். ஒரு பிரிவு முஸ்லீம், இன்னொரு பிரிவுக்கு பேர் காஃபிர். இந்த ரெண்டுமே தெளிவாக நமக்கு தெரியும். மூன்றாவது ஒரு பிரிவு இருக்கு, காஃபிர்ங்கிறது தெளிவாக சொல்லாமல் ஷிர்க் வைத்து முஷ்ரிக். நான்காவது ஒரு பிரிவு இருக்கிறது, முஸ்லீமை போன்று நடித்து கொண்டு வெளியில் சுற்றக்கூடிய முனாஃபிக். அகீதாவை மையப்படுத்திதான், நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே மக்களை நான்காக பிரித்தாங்க. அப்போ அகீதா என்பது சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு சஹாபிகளுடைய காலத்திலையும் நடந்த அத்தனை பிரச்சனைகளின் பின்னணியிலையும், கூட்டங்கள் தனியாக பிரிந்த பிரச்சனையிலையும் அகீதா தான் வருது. ஆயிஷா நாயகி இடத்துல ஒரு பெண்ணு கதா தொழுகை தொடர்பாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ கதா தொழுகையை பற்றி பேசக்கூடிய ஆயிஷா நாயகி, நாங்கள் தொழுகைகளை கதா செய்ய மாட்டோம், நோன்பை கதா செய்வோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆச்சரியத்தோடு பார்த்து அந்த பெண்ணை பார்த்து, அஹரூரியத்துன் அந்தி, நீ ஹரூரியாவான்னு கேட்டாங்க. இப்போ இந்த ஹதீஸை பார்க்குற நேரத்தில் ஹரூரியானான்னு என்னன்னு கேட்கணும். ஹரூரியா எப்படி புதுதாக இஸ்லாத்தில் இல்லாத ஒரு கூட்டம் என்பது எப்படி வந்தது? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு பல்வேறு பிரச்சனைகள் வருது, அதிலிருந்து பல்வேறு தரப்பட்ட தாக்கங்கள் ஏற்படுது. அந்த நேரத்தில் லா ஹுக்கும இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்ற எவருக்குமே என்பது அதிகாரம் இல்லைன்னு ஒரு புதிய பிரிவு வருது. குள்ள நுழைஞ்சா தூக்கம் வரும். இதுவரைக்கும் உண்டான உலகத்தில் வந்த ஹாரிஜியாவாக இருக்கட்டும், முஅத்தஸிலாவாக இருக்கட்டும், எத்தனை கொள்கை நபர்கள் உலகத்தில் வந்தார்கள், அவர்கள் என்னவென்னெல்லாம் கூறினார்கள், அந்த கொள்கைகளுக்கு அப்பால் நாம் என்ன அகீதாக்களை கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக பேச வேண்டும் என்றால் பல மணி நேரங்கள் ஆகும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நாகூர் ஷரீஃபில் நான் இந்த தலைப்பில் பேசிய ஒரு பயான் இருக்கு. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா தொடக்கமும் துவக்கமும் முடிவும் என்ற தலைப்பில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நாம் சாப்டருக்குள்ளே வரணும். அமல்களை விட அதிகமாக அகீதாக்களை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்போ தற்பொழுது நிலவி கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனையில் மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டிய அந்த நம்பிக்கையிலையோ, ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய அந்த நம்பிக்கையிலையோ, வேதங்கள் தொடர்பான நம்பிக்கையிலையோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது நிலவக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் காரணம் என்னன்னா, விரல் அசைக்கலாமா இல்லையா, நெஞ்சில் கட்டலாமா இல்லையா, தொப்பி போடலாமா இல்லையா, ஸ்ட்ராங்கான விஷயத்தில் அடிப்படை தத்துவத்தில் இந்த உம்மத்து சண்டையிடாத போது எதுவெல்லாம் உபரியான வணக்கங்களாக உபரியாக பிரிந்திருக்கின்றதோ அந்த நம்பிக்கையில் அடித்து கொண்டு இருக்கிறார். பள்ளிவாசல்ல இன்னைக்கு எடுத்தீங்கன்னா 1008 பிரிவுகள். நாம் சிந்திக்கணும், இந்த உம்மத்து எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கு. தொழுகை கடமையாச்சு, ஹிஜ்ரத்துக்கு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி தொழுகை கடமை. ஜக்காத்து கடமையானது ஹிஜ்ரி 2, நோன்பு கடமையானது ஹிஜ்ரி 2, ஹஜ்ஜு கடமையானது நிறைய ரிவாயத்திற்கு ஹிஜ்ரி 5, ஹிஜ்ரி 6, ஹிஜ்ரி 8. நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீரா குகையில் இருந்து இறங்கி வந்த அந்த நேரத்தில் இருந்து ஹிஜ்ரத்திற்கு 1.5 வருடத்திற்கு முன்னால் வரை தொழுகை என்பது, அந்த 1.5 வருடத்துக்கு முன்னால் தொழுகை கடமையாகுது. கிட்டத்தட்ட 11.5 வருடங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஏன்னா இபாதத்து கடமையாகலையே, எந்த இபாதத்தும் கடமையாக தொழுதார்கள், ஆனால் கடமையாக ஆல. தெளிவாக இமாம்கள் எழுதுகிறார்கள், 11.5 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அகீதாவுடைய பாடத்தை நடத்தினார்கள்.
வெறும் அகீதா. என்ன அகீதா எடுத்து பாருங்க. அல்லாஹ் தொடர்பான அகீதா ஒரு பக்கம் என்றால் அண்ணலார் தொடர்பான அகீதா மறுபக்கம். இதில் தான் நாம் தவறு செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி தெளிவான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்ற போது சஹாபாக்களை பார்த்தும் முனாஃபிக்குகளை பார்த்தும் அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுகிறான். ஆமினு கமா ஆமனஹா உலாய், இவர்கள் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ அந்த மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. இவர்கள் எந்த அகீதாவை கொண்டார்களோ அந்த மாதிரி நீங்கள் அகீதா கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவதற்கான பின்னணி என்ன? சும்மா நான் ஈமான் கொண்டேன், ரசூலுல்லாவை நான் மரியாதை பண்ணேன், ரசூலுல்லாவை நான் ஈமான் கொண்டேன் என்பது அல்ல. அந்த அகீதாவிற்குள்ளே அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய சக்தியினை, மிகப்பெரிய உண்மையினை அடக்கி வைத்திருக்கிறார். சஹாபியை பாரு. முனாஃபிக்குக்கும் சஹாபிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை தெளிவாக குர்ஆன் சொல்லுது. அவர்கள் ஈமான் கொண்டதை போல நீ ஈமான் கொள்ள. சரி, அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள்? நம்ம அதை எடுத்துக்கணும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உடலில் இருந்த வழிந்து ஓடக்கூடிய உதுவை பரக்கத் என்று நினைத்தவர்கள் சஹாபாக்கள். கொண்டு போய் கொடுத்து சக்கராத்துடைய ஆழத்தில் இருக்கிற நேரத்தில் இதை நீங்கள் கொஞ்சம் யூஸ் செஞ்சுக்கோங்கன்னு கொடுக்கும்போது அப்துல்லா இப்னு உபை என்ற முனாஃபிக்கு சொன்னால், இந்த தண்ணீருக்கு பதிலாக உன் உம்மாவுடைய மூத்திரத்தை கொண்டு வான்னு சொன்னால் அப்பவே வஹாபி. ரசூலுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் பரக்கத்து என்று நினைத்தவர்கள் சஹாபாக்கள். அதில் ஒரு சக்தியும் இல்லை, ஒன்றும் இல்லை என்று நினைத்தவர்கள் வஹாபிகள். மாற்று கருத்து இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் திருமுடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் உடை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வியர்வை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் உமிழ்நீர் எல்லாவற்றையும் பரக்கத் என்று நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் வட்டமடித்து வந்து இதுதான் தனது ஈமானுடைய அடையாளம் என்று, இதுதான் தனது அகீதா என்று நிரூபித்தவர்கள் சஹாபாக்கள். அதுதாங்க அகீதா. சாதாரணமாக அகீதா என்பது ரசூலுல்லாவை ஈமான் கொள்றேன் என்று சொல்லுவதற்கு பேர் அகீதா இல்லை. வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லுவதற்கான அந்த அர்த்தத்தில் எனது வாழ்க்கையின் ஒட்டுமொத்த பொறுப்புகளையும் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வழிமுறையில் பெருமானாரிடம் நான் ஒப்படைக்கிறேன் என்று அர்த்தம். அப்படிதான் சஹாபாக்கள் வச்சார். தனது சுக துக்கம் எல்லாவற்றையும் ரசூலை மையப்படுத்தியே சஹாபாக்கள் போனாங்க. அதனால தான் அல்லாஹ் சொன்னார், இந்த சஹாபிகள், இந்த புனிதர்கள் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ அந்த மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, இல்லைன்னா ஈமான் சரியாகாது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி தரம் தாழ்த்தி பேசக்கூடிய நிறைய பிரச்சனைகள் என்று சர்வசாதாரணமாக இருக்குல்ல. அமலை விட ஈமான் முக்கியமானது, அமலை விட அகீதா முக்கியமானது, அமலை விட நம்பிக்கை முக்கியமானது. குர்ஆனுடைய சான்று. குர்ஆன்ல கஹ்ஃப் சூரால 107வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. நிச்சயமாக ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்தவர்களுக்கு சுவனத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. குர்ஆன் சொல்லுது, முதல்ல என்ன சொல்லுச்சு? ஈமான், அகீதா, நம்பிக்கை. அடுத்தது தான் அமல். முதல்ல அகீதா. அகீதா சரியானா அமல் சரியாகும். அகீதால குழப்பம் வந்துச்சுன்னா அமல்ல குழப்பம் வந்துடும். இன்று நிதர்சனமாக இன்று இந்த உம்மத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அகீதாக்கள் கெட்டவர்களால இந்த உம்மத்தில் அத்தனை அமல்களுக்கு மத்தியில் ஃபசாதியத் ஏற்பட்டுச்சு. தொழுகையாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், அல்லது தொழுகையுடைய நிய்யத்தாக இருக்கட்டும், நோம்புடைய நிக்கியத்தாக இருக்கட்டும், எல்லாவற்றிலேயும் கை வைத்து உம்மத்தை கூறு போட்டு உடைக்கக்கூடிய எல்லா செயலையும் செய்துவிட்டார். ஏன்? அகீதா சரியில்லை என்றால் அமல்கள் சரியாகாது. அகீதா என்பது அமல் என்ற உடலுக்கான உயிர். அதனால தான் அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ, இது அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய கிதாபு, நிச்சயமாக இதில் எந்த சந்தேகமும் ஐயமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு அது
நேர்வழி காட்டும் என்று சொல்லிட்டு தக்வாதாரிகளுக்கான அடிப்படையினை அடையாளத்தை அல்லாஹ் வரிசையாக சொல்லும்போது முதல்ல சொன்னா அல்லதீன யுக்மினூன பில் கைபி, மறைவானதை கொண்டு ஈமான் கொள்ளுவார்கள் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது தான் வயுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றுவார்கள். ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ, நாம் எதை கொடுத்தோமோ அதை அவர்கள் செலவு செய்வார்கள். எல்லா அமல்களை விட குர்ஆனில் எங்கெல்லாம் அல்லாஹ் அமல்களை பற்றி பேசுகிறானோ எல்லாத்தை விட முக்கியமாக அகீதாவை முதலில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமல் சொல்றான். ஏன்? அகீதா சரியில்லைன்னா எதுவுமே சரியா இருக்காது, எந்த விஷயமும் சரியா இருக்காது. இன்று நடக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனை பாருங்க, இன்று உம்மத்து பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது என்பது இரண்டு கூட்டத்தால். ஒட்டுமொத்த பிரச்சனை செய்யக்கூடிய அகீதா குழப்பவாதிகளை ரெண்டு கூட்டத்தில் அடைக்கலாம். ஒரு கூட்டம் இருக்கு, நாங்கள் மதஹபை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் மறுக்கக்கூடிய கூட்டம். நாங்கள் மதஹபை ஏற்றுக்கிறோம், நாங்கள் மதஹபை ஏற்றுக்கிறோம், ஆனால் எல்லாத்தையும் மறுக்கிறது. மௌலூத் ஓதி கொண்டு இருக்கக்கூடிய நபரை அழைச்சு, ஏன்பா மௌலூத் ஓதுற, நான் ஓத வேணான்னு சொல்லலை, குர்ஆனை நீ ஓதுனா நல்லா இருக்குமேன்னு சொல்லுது. ஜியாரத்து போய் கொண்டு இருக்கக்கூடிய நபரை அழைத்து, தர்காவுக்கு போக வேணான்னு நான் தடுக்கலை, ஓ முகத்திலேயே இவ்வளோ நூறு அடிக்குது, ஓ முகமே இவ்வளோ அளவுக்கு ஒளிமயமாக இருக்கு, நீயே விலாயத்து பெற்றவனாச்சு, அப்போ ஏன் தர்காவுக்கு போகிற? எல்லாவற்றையும் மறைமுகமாக வஹாபிசத்தை கக்கக்கூடிய ஒரு கூட்டம் அமல்களை மாத்திரம் முக்கியமானது என்று கருதி கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் எல்லா அமலையும் உடைச்சு தூள் தூளாக்கக்கூடிய இன்னொரு கூட்டம். அது ஷிர்கு, இது ஷிர்கு, பகிரங்கமாக எல்லாவற்றையும் மறுக்கக்கூடிய மறுக்கூட்டம். இந்த இரு கூட்டங்களின் விலாசல்கள் மூலமாக இன்று அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்துடைய கோட்டைகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு வருகிறது என்பது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். நாம் சிந்திக்கணும். அகீதா சரியில்லைன்னா எதுவுமே சரியா இருக்காது. தெளிவான ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். கபர்ல வைக்கப்படுகிறது. அல் பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அபூதாவுதுல, நசாயில, இப்னு மாஜால, அஹ்மதுல எல்லாவற்றிலையும் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு. நம்மை அனைவர்களையும் கபர்ல வைக்கும் போது எத்தனை கேள்வி கேட்பாங்க தெரிஞ்சிருக்கும்ல? எத்தனை கேள்வி சொல்லுங்க? 3 கேள்வி. மன் ரப்புக்க வமா தீனுக்க. இதில் 3வது கேள்வி என்ன? ஹதீஸ் சொல்லுகிறது, ஃபயகூலானி லஹு, அந்த மலக்கு 2 மலக்குமார்களும் எல்லா அடியார்களிடமும் கேட்க வேண்டிய கேள்வி, கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? மா ஹாதர் ரஜுலு அல்லதி புஇஸ ஃபீக்கும். இங்க நம்ம நன்றாக கவனிக்கணும். நிறைய பேர் ரசூலுல்லாவுடைய உருவத்தை காட்டப்படும், ரசூலுல்லாவுடைய போட்டோ காட்டப்படும் சொல்றாங்க. எந்த ஹதீஸில் அப்படி வந்திருக்கு? அரபி இலக்கணத்தை தெரிந்த நபரிடத்துல போய் கேளுங்க, ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் அப்படின்னு கையை காட்டும் போது ஹாதா என்பதற்கு அரபியுடைய விளக்கம் என்ன தெரியுமா? இது ஹாதா என்பது இஷாரா கரீபுன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து மட்டும்தான் ஹாதான்னு சொல்ல முடியும். தூரமாக இருக்கிறவங்களோட பார்த்து ஹாதான்னு சொல்ல முடியாது, அதுக்கு தாலிக்கன்னு சொல்லணும். தெளிவாக மலக்குமார்கள் கூறுகிறார்கள், இந்த நபரை பற்றி நீ என்ன பேசல என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உருவம் காட்டப்பட்டால் இந்த உருவத்தை பற்றி நீ என்ன சொன்ன அப்படின்னு தானே கேட்கணும். கேள்வி எப்படி தானே இருக்கணும். இந்த உருவத்தை பற்றி உனது கேள்வி என்ன, உனது கருத்து என்ன? அல்லது நபி அவர்களுடைய புகைப்படம் காட்டப்பட்டால் இந்த புகைப்படத்தில் இருக்கின்ற நபரை பற்றி உனக்கு என்ன கருத்து அப்படிதானே கேட்கணும். ஆனால் தெளிவா இருக்கு, ஹாதர் ரஜுல், இந்த நபரை பற்றி உனக்கு என்ன கருத்து? ரசூலுல்லாஹ் கபரில் ஹாதிராவாங்க. ஹாதிராகக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி தெளிவாக எப்பொழுது நாம் பதில் சொல்லுறோமோ அப்பதான் பாஸ், இல்லைன்னா ஃபெயில். ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், அங்கே உள்ளக்க போய் நுழைஞ்ச உடனேயே ஏர்போர்ட்டில் என்ன செய்வான், செக்கிங் செஞ்சு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்ப்பான். சரியாக இருந்தால் மட்டும்தான் அவன் நாட்டுக்குள்ள அனுமதி. இது துனியாவில் நீ ஆட்டம் போட்ட, அது மறுமை,
அது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் ராஜ்யம். உலகத்தில் நல்ல ஆட்டம் போட்ட, ஆனால் மறுமை மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் ஷஃபாஅத்தை உடையவர்களுக்கு மாத்திரம்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் புகழ் பாடியவர்களுக்கு மாத்திரம்தான், நபிகளாரை நேசித்தவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மறுமை. இல்லைன்னா சொல்ல முடியாது. இமாம் அஹ்மத் ரஸா கான் ஃபாசிலே பரேல்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடுவார், வல்லாஹி கியா ஜஹன்னம் அப் பி ந சர்த் ஹோகா. மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்கக்கூடிய முஹிப்புக்கு, உம்மத்துக்கு ஒரு கால் நரகம் என்று அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்துட்டான். ஒரு கால் நரகம் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டால் அந்த நரகத்தை அணைக்கக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்திற்காக அழுது அழுது அழுது, யா அல்லாஹ் என் உம்மத்தை மன்னித்து விடு, என் உம்மத்தை நரகத்தில் நுழைத்து விடாதே, என் உம்மத்தை காப்பாற்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சிந்தி அந்த கண்ணீர் துளிகள் நரகத்தின் வெப்பத்தை அணைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ரோ ரோ கே முஸ்தஃபானே தரியா பஹாதியா ஹே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழுத அழுகை கடல் போல் எழுந்து வருகிறது என்று சொல்லுவதற்கான அர்த்தம் என்னவென்றால், உலகத்தில் எத்தனை ஆட்டங்களையும் போட்டுக் கொள்ளலாம், ஆனால் மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சன்னிதானத்தில் வந்து நின்று, நாயகமே எனக்கு ஷஃபாஅத் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று நிற்கவில்லை என்றால் அந்த மறுமை என்பது தோல்வி என்பது நிரந்தரமான ஒரு உண்மை. நாம் நினைக்கணும், கபரில் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி கேள்வி? சிந்திச்சு பாருங்க, அகீதான எவ்வளவு முக்கியமான அகீதான பாருங்க. ஒரு இன்டர்வியூக்கு போனா ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே கஷ்டமான கேள்வியை கேட்க மாட்டான். எது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வியோ முதல் எடுத்தோடனே கேட்க மாட்டான். நிறைய கோடீஸ்வர நிகழ்ச்சி அது இதுன்னெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். முதல் கேள்விக்கு 10,000 ரூபா, ரெண்டாவது கேள்விக்கு 20,000 ரூபா, அப்படியே போயிட்டு கடைசியாக ஒரு கேள்வி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அது கடுமையான கஷ்டமான கடினமான கேள்வியாக இருக்கும், ரொம்ப முக்கியமானது. அந்த கேள்விக்கு பதிலளித்தால் 1 கோடி ரூபாய். உலகத்தின் தேர்வுகளிலேயே கடைசி கட்டத்திற்கு முக்கியமான கேள்வி என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. எல்லாத்துலேயும் பாஸ். ஓ மார்க்கம் என்ன? தீனியல் இஸ்லாம். ஓ இறைவன் யாரு? ரப்பி அல்லாஹ். சொல்லிட்டேன், நான் போலாமா? முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் உனது கபர் வாழ்க்கை சொர்க்கமா நரகமா என்பது முடிவு செய்ய முடியாது. அந்த கேள்வி தெளிவான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றிய கேள்வி. நாம் யோசிக்கணும், இந்த ஹதீஸில் இப்படி வந்திருக்கிறதே, சில ஹதீஸில் எப்படி தெரியுமா வந்திருக்கு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார் முஸ்லிம் ஷரீஃப்ல, தெளிவான வார்த்தை, மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல். இங்க இருக்கிற இந்த நபரை பற்றி நீ உலகத்தில் என்ன பேசிட்டு இருந்த? நாங்கள் தெளிவாக சொல்லுவோம், ஹுவ ரசூலுல்லாஹ், அவர்கள் எங்களுடைய ரசூல், எங்களின் இதயத்தில் நனைந்த, எங்களின் உடலில் உறைந்திருக்கக்கூடிய உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்காக உலகத்திலும் மறுமையிலும் கபரிலேயும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாடி நரம்பு வழிய வழிய எந்த பெருமானாரை கனவிலும் நனவிலும் பார்ப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருந்தோமோ, எங்களின் தாஹா ரசூல் என்று நாங்கள் சத்தியமாக சொல்லுவோம். இவங்க என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் கற்பனையா நினைச்சு பாருங்க. நீ என்னப்பா சொல்லிட்டு இருந்த, இவர்களை பற்றி நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டா இவங்களுடைய பதில் என்ன தெரியுமா வரும்? அதாவது உலகத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவும் ஷைத்தானுக்கு கொடுக்கப்பட்ட அறிவும் இவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவும் ஸெய்துக்கு கொடுக்கப்பட்ட அறிவும் ஒன்றுன்னு நான் சொன்னேன் சொல்லுவான். இவங்க ஒரு சாதாரண மனுஷன், போஸ்ட்மேன் என்று நான் சொன்னேன் சொல்லுவான். இவர்களுடைய புகழ் மாலையினை புகழை பாடுவது ஷிர்க்குன்னு நான் சொன்னேன்
ஷஃபாத்துங்கிறது இவர்களுக்கு இல்லை என்று நான் சொன்னேன், ஷஃபாத்துடைய அதிகாரம் இவர்களுக்கு இல்லை என்று நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பச்சை குப்பாவை இடிக்க வேண்டும் என்று மேடை மேடையாக நான் பேசினேன். மதீனாவை நோக்கி ஜியாரத்து செய்தால் அது ஷிர்க் என்று நான் சொன்னேன். ஆசைக்காகத்தான் ஷஹவத்துக்காகத்தான் காம இச்சைக்காகத்தான் ஆயிஷா என்ற கன்னி பெண்ணை இவர் திருமணம் முடித்தார் என்று எங்களின் தலைவர் சொல்லக்கூடிய நேரத்தில் நான் அதை ஆமோதித்தேன். அந்நிய பெண்ணின் மடியிலே இவர் உறங்கிக் கொண்டிருப்பதை போன்று ஒரு புகைப்படத்தை வெளியாக்கக்கூடிய நேரத்தில் நான் பார்த்து ரசித்தேன். மரணித்து மண்ணோடு மண்ணாக இவர்கள் ஆகிவிட்டார்கள், இவர்களின் எலும்பு மக்கி போய்விட்டது என்று இவர்கள் சொல்லுவதை நான் ஆமோதித்தேன். யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவது ஷிர்க் என்று நான் கூறினேன். அறிவுக்கு தோதுவாக ஆகவில்லை என்பதற்காக இவர்கள் அறிவித்த ஹதீசுகளை தூக்கி நான் குப்பையில் வீசினேன். சிஹிர் இல்லை, இவருக்கே சிஹிர் செய்யல என்று நான் சொன்னேன். அஜ்வா தொடர்பான பேரித்தம்பலத்தை இவர்கள் உறுதியாக கூறியதற்கு பிறகும் கூட அது மடத்தனமான ஹதீஸ் என்று நான் சொன்னேன். மேராஜில் அல்லாஹ்வை இவர் பார்க்கலன்னு நான் சொன்னேன்னு இவர் சொல்லும்போது மலக்குடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இவ்வளவு ஆபத்தானவனா நீ? தெரியாம நான் வந்துட்டேனே, உனக்கு முன்கர் நக்கீர் வரணுமே, முபஷிர் பஷீர் வரக்கூடாது என்று கன நேரத்தில் உருவம் மாறிவிடும். கபரில் அகீதா பாஸ் ஆனால் மட்டும்தான் மற்ற எல்லா தங்கங்களும் சீராகும். அதை நாம் நன்கு நினைவில் கொள்ளணும். சய்யிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதெல்லாம் கபரை பற்றி பேச்சு வருகிறதோ அழுது அழுது அவர்களின் தாடி நனைந்துவிடும். ஒரு நபர் போய் பக்கத்தில் கேட்டாங்களா, துதுக்கருள் ஜன்னத்து வன்னாரு ஃபலா தபுக்கி, சுவனத்தை பற்றி சொல்லுகிறாங்க, நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது, அழமாட்டுகிறீங்க. ஒ தபுக்கி மின்ஹாதா, கபரை பற்றி சொன்னால் உடனே அழ ஆரம்பிச்சிருங்க என்று கேட்கிறார்கள். சற்று ஆழமாக சிந்தித்து கவனமாக கேட்டுக்கொண்டு வாருங்கள். மிக முக்கியமான சாப்டர். ஃபகால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், قال القبر أول منازل الآخرة, மறுமையுடைய அத்தனை படித்தரங்களுக்கும் அத்தனை வீடுகளுக்கும் முதல் வீடு முதல் படித்தரம் என்பது கபருதான். அந்த கபரிலே இருக்கக்கூடிய வேதனையை விட்டும் இவர் தப்பித்தால் அதற்கு பிறகு உண்டான எல்லா மேலே சாயிரும். இந்த கபரில் இருந்து அவர் தப்பிக்கவில்லை என்றால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அத்தனையும் அவருக்கு கடினமாக இருக்கும். நாங்கள் கூறுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி தெளிவாக கூறக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் தாஹா எங்களின் உள்ளங்களை ஆட்டி படைத்த எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டவர்கள் இவர்கள்தான் என்று இந்த உருவத்தை பார்ப்பதற்கு ஆயிரம் நாட்களாக நாங்கள் கனவிலும் நனவிலும் பார்ப்பதற்கு காத்து கொண்டிருந்த பேரொளி இதோ எங்கள் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் கபரில் சொல்லுவோம். கபர் எங்களுக்கு வெற்றி. இப்போ கபர் வெற்றியாக இருப்பதால மறுமையும் வெற்றி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அகீதா என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. குர்ஆன்ல தெளிவாக எல்லா நபிமார்களையும் அழிக்கிற விஷயத்தில் அழிச்ச காரணத்தை குர்ஆன்ல சொல்றான். இப்போ எல்லா ஆயத்தையும் சொல்லுவதற்கான நேரம் இல்லை. அது ஒரு வார்த்தை வரும், தெளிவாக வரும். அவர்கள் நபியை பொய்ப்படுத்தினார்கள், அவர்கள் ரசூல்மார்களை பொய்ப்படுத்தினார்கள். அத்தனை நபிமார்களின் உம்மத்துக்களுக்கும் வந்த வேதனையுடைய முதன்மையான காரணம் என்ன தெரியுமா? அந்த நபிமார்களுடைய கண்ணியத்தில் கை வைத்ததுதான். அதுக்கப்புறம் தான் அநியாயம். அதே சமயத்தில் நபிமார்களை பாதுகாத்தோம் என்று எங்கெல்லாம் சொல்றானோ
வல்லதீன மஅஹு அப்படின்னு சேர்த்து சொல்லுவாங்க. நபிமார்களை மட்டும் பாதுகாக்கல, நபிமார்களோடு யாரு நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு பாசம் கொண்டு அகீதா கொண்டு யார் இருந்தார்களோ இந்த நபிமார்களுக்காக அவர்களை பாதுகாத்தோம் சொல்றாங்க. இப்ப நபிமார்களுடைய விஷயத்துல, நல்லவர்களுடைய விடயத்துல நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமான், நாம் கொண்டிருக்கக்கூடிய அகீதா என்பது உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் அது மிக முக்கியமானது என்பதை நாம் தெளிவா சொல்லணும். இந்த உம்மத்தை கூறு போட்டு அகீதாவுடைய சண்டையினை தெளிவா ஏற்படுத்திட்டாங்க. ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் சண்டை, நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை. டீ குடிக்கிறதுக்கு ஒரு டீ கடைக்கு போனால் கூட அங்கே ஒருத்தன் ஏதாவது ஒரு சாப்டரை எடுத்து அது கூடுமா இது கூடுமான்னு ஆரம்பிச்சிடலாம். ஒற்றுமையாக இருந்த இந்த சமூகத்தை கூறு போட்டு விட்டு விட்டீர்களே என்று கேள்வி கேட்டால் இந்த குழப்பவாதிகளுடைய முன்னாள் தலைவர் பகிரங்கமா ஒரு இடத்துல பேசுறாரு. நாங்கள் குழப்பவாதிகள் என்றால் உலகத்தின் ஒட்டுமொத்த குழப்பவாதிகளுக்கும் தலைவர் முஹம்மது நபின்னு சொல்றாங்க. அவர்கள் மக்களை கூறு போட்டார்கள், தந்தை மகன்களுக்கு மத்தியில் பிரித்தார்கள். உன்னை பத்தி பேசினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்து கொண்டு வந்து பேசக்கூடிய திராணி துணிச்சல் எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள இருக்கும் சிந்தித்து பார்க்கணும். மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டங்களும் சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்ன நேரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் இன்று இவர்கள் இந்த உம்மத்துக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கக்கூடியதையும் ரெண்டையும் ஒன்னா இணைக்கிறானா இவன் எவ்வளவு பெரிய விஷயமையா இருப்பான். சுன்னத்தி வல் ஜமாத்து நபர்களோட சேர்ந்து வாலிபால் விளையாடுவது கூட ஹராமுன்னு மேலப்பாளையத்தில் பேசுகிற அளவுக்கு அகீதா குழப்பம் என்பது உச்சக்கட்டத்தில் இன்று இருக்கு. ஏன் சுன்னத் ஜமாத்காரங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறீங்க? ஏன் அவங்களோட போய் சேர்ந்து போய் சாப்பாடு கொடுக்குறீங்க? உணவை கொடுப்பது கூட இவர்களுடைய அகீதான தவறாக வந்துருச்சு. ஒரு ஜனாசாவை வைத்து எப்பொழுதுமே பாலிட்டிக்ஸ் அரசியலை செய்கின்ற அளவுக்கு இவர்கள் செல்லுகிறார்கள் என்றால் நவீன பாசிசவாதிகள் என்று சொல்லுவதில் மாற்று கருத்து இல்லை. ஏன் ஃபாத்தியா சோறு சாப்பிட்ற, ஏன் மீலாதுடைய சோறு சாப்பிட்ற, ஏன் மௌலூதுடைய சோறு சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிடணும்னு நான் முடிவு செஞ்சா நான் பாசிசவாதி. அப்படிதானே? நீ என்ன உடை உடுத்தணும், தொப்பி போடாதன்னு சொல்றானா நான் உடுத்தக்கூடிய உடையில் கை வைக்கிறான், நான் உண்ணக்கூடிய உணவில் கை வைக்கிறான், நான் கொண்டிருக்கக்கூடிய மதத்தின் அடையாளத்தில் கை வைக்கிறான். அப்படின்னா பாசிசம் தெளிவான பாசிசம், தெளிவான பாசிசம். இதுக்கு வேற விஷயம் இல்லை. அதனால தான் இவர்களுடைய அகீதாவுக்கு மாற்றமாக இருந்தவர்களை கொலை செய்வதில் பெரிய அளவுக்கு இருந்தாங்க. 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா சண்டையில் கொடவாசல்ங்கிற இடத்துல ஷூட்டிங் பண்ணாங்க. நான் மதுரையில் களிமங்கலங்கிற ஊரில் தொலை வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு குடும்பம் வந்துச்சு. அந்த குடும்பத்துக்கு அறிவிப்பு கொடுக்கணும் கேட்குறேன். அப்போ சொன்னாங்க, குடவாசலுடைய சம்பவத்தில் எங்களுடைய அத்தா இறந்துட்டாங்க, எங்கள் குடும்பம் இன்று நிர்கதியாக இருந்து விட்டது. எத்தனை குடும்பங்களை சின்னாபின்னப்படுத்தக்கூடிய செயலை இவர்கள் செய்தார்கள். இவர்களின் அகீதாக்களுக்கு மாற்றமாக வந்த இமாம்களை கொலை செய்தார்கள். அந்த இமாம்களை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பேசி போஸ்டர் அடிச்சாங்க. அல்லாஹ் சும்மா விட்டானா? என்னென்னலாம் செஞ்சாங்களோ நீ அடிச்சுட்டு சாவுன்னு அல்லாஹ் அவர்களுக்கே திருப்பிட்டாங்க. தர்கா உருசுகளுக்கு மத்தியில் வந்து நின்று கொண்டு மைக்கை பிடித்து கொண்டு தரமட்டமாக பேசிய நபர்கள் எல்லாம் இன்று காணாமல் போயிட்டாங்க. அல்லாஹ் அந்த அளவுக்கு சத்தியத்துடைய ஜோதியினை மிகப்பெரிய அளவுக்கு அல்லாஹ் மாற்றிட்டான். நான் ஒரே ஒரு கேள்வியை நடுநிலைமையான சிந்தனையை கொண்டு கேட்பதற்கு நான் ஆசைப்படுறேன். இவர்களுடைய கொள்கைக்காரர்கள் அனைவர்களும் சேர்ந்து ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க வச்சுக்கோ. அந்த பள்ளி அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் நபர்கள் கைப்பற்றி தங்களுடைய கொள்கையில் மாற்றிக்கொண்டால் என்றால் எவ்வளவு ரோஷம் வரும் சிந்தித்து பாருங்கள். கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்தினர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களை கைப்பற்றுவதற்கும்
தர்காக்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை எல்லாம் கைப்பற்றுவதற்கும் இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எவ்வளவு உயரமானது தெரியுமா? எத்தனை இடத்துல பள்ளிவாசலை அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த பள்ளியில் அடங்கி இருக்கிற வழிமார்களுடைய கபர்களை மூடிவிட்டு மக்களுக்கு ஜியாரத்து செய்யக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்காங்க தெரியுமா? நான் பேர் சொல்ல விரும்பல, அத்தனை அநியாயங்களும் நடக்குது. ஒரு ஆள் இருந்தார், நான் செல்லுவதற்கு முன்னாடி இந்த மூசா ஷா காதரி அவர்களுடைய கபரை தரைமட்டமாகத்தான் ஆக்கிவிட்டு செல்லுவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அட்ரஸே காணாம. ஒரு ஆள் மவுண்ட் ரோடு பக்கத்தில் இருந்துட்டு பேசினார், எங்களுக்கு அதிகாரம் வந்துவிட்டால் இங்கே அடங்கி இருக்கிற இந்த நபருடைய அந்த கபரை எடுத்து இவர் சொல்ல சொல்ல பின்னாடி இந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். நம்ம செஞ்சா கூட்டுதுவா கூட்டு திக்கர் கூடாது, ஆனால் அவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டு திக்கர் செய்வாங்க. எனக்கு அதிகாரம் வந்தால் இந்த மவுண்ட் ரோடைய தர்காவை இடித்து அந்த எலும்பை நான் வெளியில் எடுப்பேன் என்று சொல்லுகிற அளவுக்கு துணிச்சலான பகிரங்கமான மிரட்டலை விடுத்த நபர் இன்னைக்கு அட்ரஸ் இல்லை. நான் என்ன கூறுகிறேன் என்றால், எல்லாமே பாசிச சிந்தனை, அகீதாக்கள் மூலமாக இன்று பிரச்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களும் ஏன் அகீதாவுக்கு நீ மாற்றமா இருக்க, எனவே நீ என்னுடைய அகீதாவுக்கு வரணும் என்ற பாசிச சிந்தனையினை தெளிவாக புகுத்துகிறார்கள். எத்தனை தர்காக்கள் அடிச்சிருக்காங்க தெரியுமா? வடநாடு, அதே நேரத்தில் அரபு நாடு எல்லாம் தரமட்டமாக்கிட்டாங்க. சமீபத்தில் கூட எகிப்தில் இருக்கிற மிகப்பெரிய சூஃபி தர்காவை தரைமட்டமாக ஆக்கினாங்க. சாதாரணமாக கடந்து விட்டு செல்லுகிற விஷயம் இல்லை. செங்கோட்டையில் பள்ளிவாசல்ல இமாமும் மௌலூது ஓதிட்டு இருக்கா. உனக்கு பிடிச்சிருந்தா ஓதினா வெளியில போயிரு. ஆனால் ஆட்களை அழைத்து கொண்டு வந்து பள்ளியில் நுழைந்து மௌலூது ஷரீஃப் கிதாபை கிழித்து தூக்கி போட்டு இமாமை கொலைவெறி தாக்குதலை தாக்குகிறான் என்றால் இவன் எவ்வளவு பெரிய பாசிசவாதி என்பதை பார்க்கணும். உணர்ச்சிகளை தூண்டி தூண்டி 4 பயான கேளு, 4 கிதாபை பார், உடனே பார்த்து பார்த்து நமது இளைஞர்களை கெடுத்து வைக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் செஞ்சுட்டாங்க. அழைச்சு நான் திருவாரூரில் ஓதிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர் வந்தான். மதங்கள் எல்லாமே ஆபாசமான விஷயம் இருக்கு, குப்பையான விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு, என்னப்பா இருக்கு? ஆதாரத்தை கொண்டு வந்தான். அவர் தலைவர் எழுதின ஒரு தமிழ் கிதாபை கொண்டு வரான். இந்த பாருங்க, மதஹப் கிதாபில் இருக்கு, ஆட்டுடைய மூத்திரத்தை கொண்டு ஒருவருக்கு தலைவலி வந்துவிட்டால் நெற்றியில அல்ஹம்து சூரா எழுதியிருக்கு. பாருங்க பாருங்க பாருங்க. நான் பார்த்தேன், அதுல பி தமிஷாத்னு இருக்கு. பி தமிஷாத் தெளிவா ஒரு நல்லது பண்ணிட்டார். அரபி வாசகத்தை போட்டு தமிழாக்கிட்டார். தம் என்ற வார்த்தைக்கு அரபியில கண்ணீர், வியர்வை, ரத்தம்னு பல அர்த்தத்தை கொடுக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் மூத்திரங்கிற அர்த்தத்தை கொடுக்கவே முடியாது. நம்மால சிறுநீர்னு அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. நான் கேட்கிறேன், எதை கூறினாலும் நம்புகிற ஒரு குருட்டுத்தனமான இளைஞர் படைகளை உருவாக்குறதால இன்று எந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. திடீர்னு சொன்னார், ஜக்காத் எல்லாம் ஆயிலுக்கு ஒரு தடவை தான் வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்கிட்டாரு. நான் என்ன சொல்றேன் என்றால், ஜக்காத்தை ஆயிலுக்கு ஒரு முறை கொடுத்தால் போதும் என்று சொன்ன அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஜக்காத்து கொடுக்காமல் எத்தனை நபர்கள் இறந்திருப்பாங்க? அவருடைய நிலை என்ன? இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு அகீதாக்களின் பிரச்சனைகளுக்கு பின்னணியில அமல்கள் கெட்டு போகிறது என்பதை தெளிவாக விளக்கணும். 20 ரக்காத்தா 8 ரக்காத்தான்னு பிரச்சனை வருது. ஒரு கால் மறுமையில 20 ரக்காத்து இல்ல 8 ரக்காத்து தான் ஓகேன்னு சொன்னா கூட நீ ஏன் எக்ஸ்ட்ராவா தொழுதுன்னு அல்லாஹ் நம்மளை பிடிச்ச நரகத்தில் போட மாட்டா. ஆனா 20 ரக்காத்து தான் ஆயிடுச்சுன்னா ஏன் தொழுகிறேன்னு கேட்பானா இல்லையா? புரியுதா? நோன்பு திறக்கிற நேரத்தில் வேண்டும் என்று சுன்னத் வல் ஜமாத்து பள்ளிவாசல்ல நுழைஞ்சு பாங்கு சொல்லுவதற்கு முன்னாடி 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஹதீஸுடைய கருத்துக்களை வேறு மாதிரியாக பிடிவாதமா நின்று நோன்பு திறக்கிறானே. ஒரு கேள்வி கேட்கிறோம், நாளை மறுமையில நாங்கள் திறக்கிற நோன்பு உறுதியானது, உண்மையானது, இதுதான் கரெக்டுன்னு சொன்னா எங்க நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும்? ஏன்னா 6 நிமிஷம் 5 நிமிஷம் கூடுதலாக ஆனதற்கு பிறகு நாங்கள் நோன்பு திறந்தாலும் நோன்பு கூடும். ஒரு கால் நாம் திறக்கக்கூடிய நோன்புதான் சரியானது என்று இருந்தால் இந்த அத்தனை பேருடைய நோன்புடைய நிலைமை என்ன?
இவர்கள் காட்டக்கூடிய இந்த பாசிசம் எந்த அளவுக்கு போது, ஒரு கால் இதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய நபர்கள் மீது அதிகாரத்தை திணிப்பது. நீங்கள் நிறைய முஸ்லீம் ஸ்கூலில் இருக்குது, அதில் கொஞ்சம் வேறு மாதிரியான கொள்கை உடையவர்கள் வந்துட்டா நம்ம பிள்ளைகளை தேடி தேடி தாயத்தை அறுத்து காட்டுறது, அதை வீடியோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் அனுப்புறது. என்னமோ பெரிய அளவுக்கு இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு கடமையை தூக்கி நிறுத்தின மாதிரி இதோ ஷிர்கி நாங்கள் உழைச்சிட்டோம். ஆமாம், உலகத்தில் அதுக்கு பிறகு ஷிர்கே இல்லை. பராத்து நோன்பை வைத்த நபர்களை எல்லாம் பகிரங்கமாக நோன்பை நீங்கள் விடுங்கள் என்று தண்ணீரை கொடுத்து இவன் உடக்க செஞ்சது, அதை ஃபேஸ்புக்கில் வேற போகிறான். 20 ரக்காத்து 8 ரக்காத்து பிரச்சனையா என்று சொன்னதுக்கெல்லாம் போய் இன்னைக்கு தராவியாவே இல்லைன்னு அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு அக்கீதா குழப்பமாக இருக்கு. சரமாரியாக தாக்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவாக ஒரு புகாரி முஸ்லிம் 2 கிதாபிலும் பதிவாக இருக்கிற ஹதீஸ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன், முஸ்லிமை திட்டுவது பாவம், வகிதாலுஹு குஃப்ருன், அவனோடு சண்டை போடுவது குஃப்ர். 1400 வருடமாக இருந்த அத்தனை இமாம்களையும் முனாஃபிக்காகிட்டானே. இந்த உம்மத்து பார்த்து கொண்டு வந்த முதல்ல ரசூலை பேசுனா, சஹாபாக்களை பேசுனா, திண்ணை எப்போ காலியாகவும் அன்னை எப்போ வரும்னு நினைச்சாங்கன்னு சொன்னால், இந்த சஹாபி இப்படிப்பட்டவர் அந்த சஹாபி இப்படிப்பட்டவர்னு சரமாரியா வார்த்தை சொன்னால், அதுக்கப்புறம் இமாம்களை கை வச்சா, அப்படியே வரிசையாக வந்து இந்த உம்மத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நபர்களையும் இமாம்களையும் கேடுகட்டத்தனமாக வசி பாடிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிற பல்வேறு ஹதீஸுடைய சுருக்க கருத்து என்ன தெரியுமா? பின்னால் ஒரு கூட்டம் வரும், வயதில் கம்மியாக இருப்பாங்க, அவர்கள் நரகவாதிகள், அவர்கள் முன்னால் இருப்பவர்களை திட்டுவார்கள். இமாமுனா அகீதத்து தஹாவி ஒட்டுமொத்த அகீதாக்குமே மிக முக்கியமான கிதாபை எழுதின இமாமு தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார், வ உலமாஉ ஸலஃபி மின ஸாபிகீன வ மன் பஅதஹும் மின தாபிஈன, ஸலஃப்களான இமாம்கள், சஹாபாக்களாக இருக்கட்டும், தாபியன்களாக இருக்கட்டும், அல்லது இது போன்ற இமாம்கள் அனைவர்களும், அந்த சஹாபிகளும் தாபியன்களும் இமாம்களும் அஹ்லுல் கைரி வல் அஸர், நன்மைகளை நல்ல காரியங்களை பின்பற்றுவதை உடைய புனிதர்கள். வ அஹ்லுல் ஃபிக்ஹி வன் நஸர், சட்டத்தை உடையவர்கள், தெளிவான சிந்தனையை உடையவர்கள். லா யذ்குரூன இல்லா பில் ஜமீல், நல்லதை மட்டும்தான் சொல்லுவாங்க, தவறானது சொல்ல மாட்டாங்க. வமன் தக்கரஹும் பிசூஇன், யார் அந்த புனிதர்களுடைய ஆய்வு விஷயத்தில் தவறாக கூறுகிறார்களோ ஃபஹுவ அலா கைரி சபீல், அவர்கள் பாதையற்றவர். ஆமா, நிச்சயமா சொல்றோம். ஒரு நாள் சொல்றாரு, பன்றியுடைய இறைச்சியை தான் அல்லாஹ் வந்து ஹராம்னு ஆக்கியிருக்கா, பன்றியுடைய ரத்தம், பன்றியுடைய எலும்பு, பன்றியுடைய கொழுப்பு சாப்பிடலான்னு ஃபத்வா கொடுத்தாரு. கற்பனையா தெரியாத சூப்பு வச்சு குடித்தாலும் குடிச்சிருப்பாங்க. சூனியத்தை ஒட்டுமொத்தமாக மறுத்தார்கள். பெண்களுடைய ஜியாரத்தை மறுத்தார்கள். பிறகு மேடை போட்டு பெண்கள் ஜியாரத்தை தொடர்பாக எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு மாற்றினார். ஓதி பார்ப்பது ஷிர்க்குன்னு சொன்னால் 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஓதி பார்ப்பது கூடும் என்று சொல்றார். அன்னைக்கு சொன்னது வேற ஃபத்வா, இன்னைக்கு சொல்றது வேற ஃபத்வா. மதஹபுகளை பற்றி வேறு மாதிரியாக பேசிக்கொண்டு மதஹபுடைய சட்டங்கள் பின்பற்றுவதற்கு தகுதி இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று ஆன்லைனில் உட்கார்ந்து கொண்டு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நாவு கூசுகிறது. மனைவியுடைய விந்த குடிக்கலாமான்னு ஃபத்வா கேட்கிறான். ஆபாசத்துடைய உச்சம் என்று தூக்கி மதஹபை பற்றி குறை கூறிய வாயில இருந்து என்னென்ன சட்டங்களுக்கு நீ தவிட்டு நேமிக்கு தீர்வை சொல்லிட்டு இருக்க? அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த உம்மத்தில் எல்லா நபர்களையும் கூறு போட்டு உடைத்த அத்தனை விஷயத்தையும் செஞ்சுட்டாங்க. பார்த்திபனூரில் இறங்கி வீர சூழலில் போயிட்டுருக்கேன். ஜாமியா ஹைராத்துல் இஸ்லாம் மதரசாவுக்கு கொஞ்சம் பஸ் வர்றதுக்கு தாமதமாச்சு. பக்கத்தில் இருக்க பள்ளிவாசலில் தொழுதுட்டு வந்துடலாமேன்னு போகிறேன். போனால் அங்கே ஒரு நல்ல பார்ப்பதற்கு நல்ல ஒரு நல்லா பேசுனாங்க. அந்த கடையில் ஏதோ வாங்குறதுக்கு நான் போனேன். நல்லா பேசுனாங்க, பழகுனாங்க, மாஷா அல்லாஹ். நான் உட்காந்தேன், பஸ்ஸு வர வரைக்கும் பேசினேன்.
எல்லாம் பேசிக்கொண்டு நன்றாக போயிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அவர் ஒரு பேரை சொன்னார், ஒரு முஸ்லிம் பேர். அவராக பதில் சொன்னார், இதுக்கு முன்னாடி நான் வேற மாதிரி இருந்தேன், இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்தேன். எத்தனை வயசு? 40 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தேன். அப்படியா? ஆச்சரியப்பட்டு, ஆஹா 40 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தீங்களா? அப்போ அதற்கு முன்னால் நீங்கள் என்னவா இருந்தீங்க? உங்கள் பேர் என்ன? அந்த நேரத்திலே என் பேர் அதுதான். இப்படி இல்லை, 40 வயசுக்கு முன்னாடி ஹனஃபி மதத்தில் நான் இருந்தேன் என்று அவன் சொல்லும்போது எனக்கு உச்சக்கட்டத்தில் ஒரு ரோஷம் வந்துச்சு. இமாம்களின் ஆய்வுகளை மாற்றார்களின் மதங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு, மடைமைத்தனமான அளவுக்கு அவர்களின் புத்தி பேதலிக்கின்றது என்றால், அகீதா விஷயத்தில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பத்தால் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் நோன்புல பிரச்சனை, ஜக்காத்தில் பிரச்சனை, ஹஜ்ஜில் பிரச்சனை, தொழுகையில் பிரச்சனை, எல்லா அமல்களும் கெட்டு சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறது. எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, தெளிவாக எந்த அகீதா கூடும், எந்த அகீதா கூடாது, எதை நபிகளார் செய்தார்கள், எதை நபிகளார் செய்யவில்லை என்ற ஒட்டுமொத்த அகீதாக்களையும் கொண்டு தெளிவான அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்திலே பாரம்பரியமாக இருந்த அந்த மேன்மக்களின் வழியினை பின்பற்றக்கூடிய தூய அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் நபர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.